நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? நெய் சாப்பாடு. இது நெய் சாப்பாடு. அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட ஒரு குருமா, ஒயிட் சாப்பாடு. அதை ஓப்பன் பண்ணுமா, தூரமாக வச்சுட்டீங்க. ரசம், தயிர், ஊறுகாய், அப்பளம். இதான் நம்ம வீட்டு இன்றைக்கி சாப்பாடு. யாராருக்கெல்லாம் நெய் சாப்பாடு பிடிக்கும்? வெஜிடபிள் காய்கறி போடாத நெய் ஊற்றி ஒரு புலவு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு ஒரு குருமா. இதுலேருந்து ஒரே அலைச்சலுங்க. காலையில் வெளியில் போனோன்னா இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். இப்போ தான் நம்ம சாப்பிட போகிறோம். மத்தியானம் சாப்பாடே 5 மணிக்கு சாப்பிட போகிறேன். நீங்களாம் சாப்பிட்டாச்சா? அனைத்து உறவுகளும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்லன்னா சாப்பிட்டுடுங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா அப்படி தானே இருக்கும். எல்லா வேலையும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரட்டும், செஞ்சிடலான்னு அந்த 7 நாளையும் நம்ம ஒரு நாளைக்காக தள்ளி வச்சுருப்போம். அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன்னா நம்ம பிஸியாகிடுவோம். எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமைனா லெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த லெஸ்ட்டு நம்ம வீட்டுக்காக தேவையானதெல்லாம் வாங்குறதுலேயே அந்த லெஸ்ட் ஆகிடும். அதுமாரி தான் காலையில் போனேன், வீட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டு சேர்றதுக்கு 5 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் சாப்பிட உட்காந்துருக்கேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி நெய் சாப்பாடு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்க சாப்பிடலாம். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இனிமேல் வெஜிடேரியன் தானே. வெஜிடேரியத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் தினமும். இன்னையோட 8 நாள் ஆகிடுச்சு. 41 நாள் விரதத்துக்கு 8 நாள் ஆகிடுச்சு. பாக்கி கரெக்டாக கடைப்பிடிக்கணும். வாங்க சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது. பேசிக்கிட்டே இருந்தால் பசி தாங்காது. அதனால் சாப்பிட்டுடலாம். யாராருக்கெல்லாம் நெய் சாப்பாடு குருமா குழம்பு பிடிக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்கிறவங்க ஒரு லைக்கை போடுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடலாம். பாய் உறவுகளே.